கோயில் நிதியவே 10 கோடி எடுத்து அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. கோவில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை கோவில்களுக்கு தான் இனி செலவு பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் சட்டமன்றத்துல போச்சுங்க. அப்ப போன ஆட்சியை பத்தி இன்று அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் சில பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அதாவது ஊட்டியில குன்னூர்ல ஒரு மாசத்துக்கே 500 பேர் தான் அந்த கோயிலுக்கு வருவாங்களாம். ஆனா அங்க வந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறாங்க. ஆனா அங்க பேசிக்கான ஒரு ஃபெசிலிட்டியான டாய்லெட்ஸ் கூட அந்த கோயில்ல கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொன்னாருங்க. சோ அது இல்லாம பழனியில வந்து ஒரு சித்தா ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வர்றதுக்காக மத்திய அரசு ஃபண்டும் கொடுத்தாங்க. ஆனாலும் வந்து இல்ல அங்க வந்து மெயின்டெனன்ஸ் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சில காரணங்களை சொல்லி அதை வாங்காம அங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலும் வராம போயிடுச்சு அப்படின்னு சில விஷயங்களை வந்து சட்டமன்றத்துல சொன்னாங்க. இந்த விஷயத்தை ஏன் பொதுமக்களாகிய நம்ம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கோயில்கள் இருக்குங்க. டெய்லியும் கோயிலுக்கு போகக்கூடிய நிறைய பக்தர்கள் இங்க இருக்காங்க. கோவிலுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அப்படி நமக்கு ஒரு உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அந்த கோயில் வந்து நல்லா பராமரிக்கணும் இல்லைங்களா? ஒரு பெயிண்ட் போயிடுச்சு இல்ல ஏதாவது அங்க ஒரு சின்ன டேமேஜ் அப்படின்னா அதை ரெனோவேட் பண்ணணும். அங்க ஒரு சுத்தமா வச்சுக்கணும். ஒரு கிளீனிங்கான ஒரு ஆளை ரெடி பண்ணணும். டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். டெய்லி போகக்கூடிய பக்தர்களுக்கு என்ன ஒரு நிம்மதி அந்த கோயில்ல கொடுக்க முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை தான் அறநிலைத்துறை வந்து பண்ணணும். அது இல்லாம வந்து அதை ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய வாதமா இருக்குங்க. இன்க்ளூடிங் மீ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகும்போது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குங்க. எப்படி இருந்த கோயில் இன்னும் ஏன் இதை வந்து ஒரு சுத்தம் பண்ணாம ஒரு ரெனோவேட் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டிருக்கேன். எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியும் கேள்வியும் பட்டிருக்கிறேங்க. சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய கோயில் பராமரிப்பு அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஒரு காமன் பீப்புள் ஏன்னாங்க இங்க இருக்கக்கூடிய கோவில்களும் அதோட கட்டிடக்கலைகளும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் நம்மளோட மண்ணின் பெருமையை சுமந்து நிக்குங்க. ஆனா அதை சரியா பராமரிக்காமையும் மெயின்டைன் பண்ணாமையும் விட்டுட்டா அடுத்த தலைமுறைக்கு கூட அப்படி ஒண்ணு இருந்ததே தெரியாம போயிடுங்க. சோ அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நிறைய பிரைவேட் கோயில்ஸ் எல்லாம் எவ்வளவு கிளீன் அண்ட் நீட்டா சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. ஏன் நம்மளுடைய கோயில்களை மெயின்டைன் பண்ண முடியல? அறநிலைத்துறைக்கு அந்த அளவுக்கு ரெவன்யூ வரலையா?